தர்மபுரியில், விற்பது சேலத்தில். அதனால் சேலத்தை மாங்கனிகள் நகரம் என்று சொன்னாலும் உண்மையிலேயே மாங்கனிகள் அதிகம் விளைகின்ற மாவட்டம் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் தான். இந்த மாங்கனி தான் இந்தியாவினுடைய தேசிய பழம். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கும் இது தேசிய பழம், பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய பழம். இப்படி 3 நாடுகளின் தேசிய பழமாக இருக்கிற பெருமை மாம்பழத்திற்கு உண்டு. மாம்பழம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்ட பழமை வாய்ந்த மரம். அந்த மரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கின்றன. முக்கனிகளில் முதன்மை பெற்றது மாங்கனி தான். மாங்கனியில் பலவித சத்துக்கள் இருக்கின்றன. மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும், விழிகளால் பார்க்கிற தன்மையும், காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. நம்முடைய உறுப்பிலேயே சிறப்பு வாய்ந்தது காது. ஏனென்றால் இந்த காதுகள் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருப்பதில்லை. தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள். நாம் சின்ன வயதிலேயே குத்துவது காதுகளைத்தான். அது மட்டுமல்ல, யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான். இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம். உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தால் கற்றுக்கொண்டோம். குடிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா? பற்களை துலக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா? எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லி தந்தார்களா? இவற்றையெல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொண்டோம். தர்மபுரியில், விற்பது சேலத்தில். அதனால் சேலத்தை மாங்கனிகள் நகரம் என்று சொன்னாலும் உண்மையிலேயே மாங்கனிகள் அதிகம் விளைகின்ற மாவட்டம் தர்மபுரியும் கிருஷ்ணகிரியும் தான். இந்த மாங்கனி தான் இந்தியாவினுடைய தேசிய பழம். இந்தியாவிற்கு மட்டுமல்ல, பாகிஸ்தானுக்கும் இது தேசிய பழம், பிலிப்பைன்ஸுக்கும் தேசிய பழம். இப்படி 3 நாடுகளின் தேசிய பழமாக இருக்கிற பெருமை மாம்பழத்திற்கு உண்டு. மாம்பழம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு பயிரிடப்பட்ட பழமை வாய்ந்த மரம். அந்த மரத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட ரகங்கள் இருக்கின்றன. முக்கனிகளில் முதன்மை பெற்றது மாங்கனி தான். மாங்கனியில் பலவித சத்துக்கள் இருக்கின்றன. அதை போல தர்மபுரியிலும் பலவித சத்துகள் இருக்கின்றன. தர்மபுரியை பொறுத்தவரை என்னுடைய உள்ளத்தில் எப்போதும் அந்த பெயரை உச்சரித்தாலே சற்று சிலிர்ப்பு ஏற்படுவது உண்டு. காரணம், நான் முதலாக வேளாண் அலுவலராக ஒருங்கிணைந்த தர்மபுரி மாவட்டத்தில் தான் என் பணியை தொடங்கினேன். ராயக்கோட்டையில் வேளாண் அலுவலராக என் பணியை தொடங்கினேன். பிறகு கிளமங்கலத்தில் பணியாற்றினேன். இறுதியாக பாலக்கோட்டில் பணியாற்றினேன். அங்கே பணியாற்றுகிற போது உழவர் பெருமக்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு உரையாடி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எவ்வளவு கள்ளமில்லாமல் இருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் எவ்வாறு அலுவலர்களை மதிக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். நான் உண்மையிலேயே தர்மபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக வர வேண்டும் என்றுதான் இந்த தேர்வையே எழுதினேன். ஆனால் காஞ்சிபுரத்தில் பணியாற்ற வேண்டிய வாய்ப்பு கிடைத்தாலும் எப்போதும் தர்மபுரியை பற்றி எண்ணுகிற போது நான் எந்த துறையில் இருந்தாலும் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்தினேன் என்பதை நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நன்றாக அறிவார்கள். அப்படி புகழ்வாய்ந்த இந்த தர்மபுரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலம் ஒன்றை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியாவிலேயே பலரும் விரும்புகின்ற சுற்றுலா தலமாக இருப்பது ஒகேனக்கல். அதனுடைய தமிழ் பெயர் உகுநீர் கல் என்பதுதான். அதை சங்க இலக்கியங்களில் தலைநீர் காவிரி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
உகினீர்கல் என்பதை 1960 வந்த சேமன் சண்டை என்கின்ற ஒரு நாட்டுப்புற இலக்கியத்தில் ஒருவர் நான் கங்கையாடப் போகிறேன், குமரியாடப் போகிறேன் என்று சொல்கிற போது நம் ஊரிலே இருக்கிற உகினீர் கல்லில் போய் ஆடக்கூடாதா என்கின்ற வரி வருகிறது. அதைப் போல குளிர்காவிரி என்கின்ற அந்த நூலிலும் உகினீர் கல் என்கின்ற சொல்தான் இடம்பெற்றிருக்கிறது. சங்க இலக்கியங்களில் நாம் சேர சோழ பாண்டியர்களை பாடியதை விட புலவர்கள் கடையேழு வள்ளல்களைத்தான் அதிகமாக பாடியிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடியிருக்கிறார். அசோகருடைய சிறுகல் சாசனத்தில் அதியர்களை பற்றி குறிப்பு இருக்கிறது என்கின்ற தகவலையும் நான் கண்டேன். அதியமானை பற்றி ஔவையார் நிறைய பாடல்களை புறநானூற்றிலே பாடியிருக்கின்றார். அதில் அதியமானுடைய உடல் எவ்வளவு வலிமை வாய்ந்தது, அவன் கால் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர் குறிப்பிடுகின்றார். அதியமானை பற்றி அவர் குறிப்பிடுகிற போது தன்னுடைய பாடல் ஒன்றில் களம்புகழ் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்தே எம்முழும் உளன் ஒரு பொருளன் வைகை என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்தே செய்த அண்ணானே என்று கூறுகிறார். அதாவது ஒரு நாளைக்கு 8 தேர் செய்கின்ற ஒரு தச்சன் ஒரு மாதம் முழுவதும் முயற்சி செய்து ஒரு காலை செய்தால் எவ்வளவு வலிமையோடு இருக்குமோ, எவ்வளவு அழகோடு இருக்குமோ, அப்படி வைகள் என் கால் என் தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னானே என்று குறிப்பிடுகிறார். அப்படி வலிமை வாய்ந்தவன் அதியமான் என்று கூறுகிறார். எங்கள் அதியமான் எப்படிப்பட்டவன் என்றால் முழவிலே காற்று போதினால் கூட அதை போர்ப்பறை என்று எண்ணிக்கொண்டு சிலிர்த்து எடுவான் என்று இன்னொரு பாடலிலே கூறுகிறார். சிறுவன் மல்லரும் உளரே அதான்று பொதுவில் உறங்கும் விசியுறு தன்னுமை வழிபெருந்தன் கண் கேட்பின் அது போர் என எண்ணும் என் ஐயும் உளரே என்று குறிப்பிடுகிறார் அதியமானுடைய வீரனை. அதைப் போல இந்த அதியமான் தன்னை போஷிப்பதை பற்றி ஔவையார் கூறுகிற போது யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா, யாழொடும் கொல்லா பொழுதொடும் புணரா பொருள் அறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் தந்தனவா புதல்வர் தம் மணலை என் வாய் சொல்லும் அன்ன நெடுமதி பல கடந்த அந்த அதியன் கடிமதல் அரண் கடந்த நெடுமான் அஞ்சி அருளல் மாறே என்று குறிப்பிடுகிறார். குழந்தையின் மணலைக்கு பொருள் இல்லை, ஆனால் அந்த தந்தையர் அந்த மணலையை கேட்டு அதன் மீது பாசம் செலுத்துகிறார். அதை போலத்தான் யான் பாடுகிற பாடலும் ஒன்றும் பொருள் இல்லை, ஆனால் என் மீது அருளை தருகிறான் இந்த அதியன் என்று பாடுகிறார். தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் போர் வரப்போகிறது. ஆனால் அதியமான் போரை விரும்பவில்லை. அதனால் ஔவையார் தூது செல்கிறார். அங்கே தொண்டைமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் புதிதாக இருக்கிறது, பளபளப்பாக இருக்கிறது. அந்த புதிதாக இருக்கிற படைக்கலன்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஔவையார் பாடுகிறார். இவ்வே பீலி அணிந்து மலர் சூட்டி கண் திரள் நோன்காள் நெய் அணிந்து கடியுடை வியன் நகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கொடுநுதி சுதைந்து கொள் திறம் குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் ஒண்ணும் இல்லார் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே. இங்கே உன்னுடைய படைக்கலன்கள் எல்லாம் பளபளப்பாக இருக்கிறது, ஆனால் அதியமானுடைய படைக்கலன்கள் எல்லாம் போரிலே குத்தி ரத்தம் பட்டு வளைந்து பார்க்கவே முடியவில்லை என்ற வஞ்ச புகழ்ச்சியை போல தொண்டைமான் இதுவரை போரையே சந்தித்ததில்லை என்பதை கூறி போரை தடுத்து நிற்கிறார். அந்த காலத்தில் புலவர்கள்
எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்படி அவ்வை அதியமானிடம் நெல்லிக்கனி பெற்றதை பரிமேலழகர் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கின்ற அந்த குறளுக்கு பதில் விளக்கம் கூறுகிற போது அவ்வைக்கு அதியன் தந்த நெல்லிக்கனியை போன்ற அமிர்தானவற்றை என்று குறிப்பிடுகிறார். நாம் எல்லோருமே அதியமான் அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து விட்டார் என்று ஔவையார் பெற்றதையும் அதியன் தந்ததையும் பெருமையாக பேசுகிறோம். உண்மையிலேயே அதியன் தந்த நெல்லிக்கனியை விட அதிகமாக தந்து விட்டார் ஔவையார். ஏனென்றால் அதிக நாள் வாழ்கிற நெல்லிக்கனியை உண்ட ஔவை இறந்து போய்விட்டார். ஆனால் அதியனை பற்றி ஔவை எழுதிய பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன, எப்போதும் உயிரோடு. எனவே அதியன் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தவள் ஔவை. அதுதான் தமிழின் சிறப்பு. இப்படி 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிறப்பு வாய்ந்த தர்மபுரியிலே முதன் முறையாக புத்தக திருவிழாவில் உரையாற்றுவதில் நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். பார்க்க வேண்டியதுதானே, போய்விட வேண்டியதுதானே. எதற்காக ஒரு மேடை, அதிலே சில பேர் வந்து பேச வேண்டும் என்கிற கேள்வி சிலருக்கு இருக்கக்கூடும். அவர்கள் இதை எழுப்பியதும் உண்டு. மால்கம் கிளாட்வெல் என்பவர் பிளிங்க் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்திலே அவர் கூறுகின்ற ஒன்று, ஒரு புத்தகத்தை வாங்க வேண்டும் என்றால் முழுவதுமாக யாரும் படித்து விட்டு வாங்குவதில்லை, புரட்டி பார்க்கிறார்கள். நன்றாக கற்று தேர்ந்தவர்கள் 2 பக்கங்களிலேயே இந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமா வாங்க வேண்டாமா என்று முடிவு செய்து விடுகிறார்கள். அதை போல ஒரு சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசிக் கொண்டிருந்தால் 5 நிமிடத்திலேயே இருக்க வேண்டாமா இல்லை அல்லது செல்ல வேண்டுமா என்பதை அவர்கள் தீர்மானித்து விடுகிறார்கள். எதனால் சொல்லரங்கம் முக்கியத்துவம் வாய்ந்தது? திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம். ஏன் செவிகளை அவர் உயர்த்தி கூறினார்? செவிகளை பொறுத்தவரை மற்ற பொறிகளிலிருந்து அது வேறுபட்டது. ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் திரும்பி பார்க்க வேண்டும். ஆனால் இருந்த இடத்திலிருந்தே எதையும் கேட்டு விடலாம். கண்கள் சென்று மற்றும் பொறி, செவி நின்று மற்றும் பொறி. இருந்த இடத்திலேயே அறிந்து கொள்வது. அதிகம் படித்தால் கண் வலிக்கும், அதிகம் பேசினால் வாய் வலிக்கும், அதிகம் நடந்தால் கால் வலிக்கும், அதிகம் உழைத்தால் கை வலிக்கும், அதிகம் தூக்கினால் முதுகு வலிக்கும், அதிகம் சிந்தித்தால் தலை வலிக்கும், எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்காது. கண்களை மூட இமையுண்டு, நாக்கை மூட இதழ்கள் உண்டு, காதுகளை மூட எதுவும் இல்லை. இரு காதுக்கு எதுவும் மூடி இருக்காது. அதுதான் காதின் முறை. விலங்குகளுக்கு எப்படி புலன்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால், நாய்க்கு மோப்ப சக்தி அதிகம், மனிதர்களைப் போல 44 மடங்கு மோப்ப சக்தி அதிகம். ஆனால் அதற்கு பார்வை குறைவு. வனத்திலே ஒரு புலி வேட்டையாட வருகிறது என்றால் மரத்திலே இருக்கிற குரங்கு முதலில் பார்த்துவிடும். அது கத்தி எச்சரிக்கை செய்யும். உடனே மான்கள் விழிப்படைந்து விடும். அந்த மான்களின் காதுகள் எந்த திசையில் ஓசை வருகிறது என்றே பார்க்கும். கேட்கிற திறன் நம்மை விட யானைக்கு அதிகம். அதனால் இன்ஃப்ரா சவுண்ட் என்பதை கேட்கிற சக்தி யானைக்கு இருக்கிறது. நாம் கேட்க முடியாத ஓசைகளை அது கேட்பதால் தரையிலேயே சத்தத்தை எழுப்பி மற்ற யானைகளை அது எச்சரிக்கை செய்ய முடியும். வௌவால்கள் இரவிலே பறக்கின்றன, சுவரிலே மோதாமல் பறக்கின்றன. காரணம், அல்ட்ராசானிக் அதிர்வலைகளை எழுப்பி சுவர் இருப்பதை அவை கண்டுபிடித்துக் கொள்கின்றன. மனிதனுடைய மகத்துவமே அவனுக்கு மோந்து பார்க்கும் தன்மையும், விழிகளால் பார்க்கிற தன்மையும், காதுகளால் கேட்கிற தன்மையும் சம அளவிலே இருப்பதுதான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. நம்முடைய உறுப்பிலேயே சிறப்பு வாய்ந்தது காது. ஏனென்றால்
இந்த காதுகள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. தொடக்கத்திலே கைரேகைக்கு பதிலாக காது ரேகை வைக்கலாமா என்று கூட யோசித்தார்கள். நாம் சின்ன வயதிலேயே குத்துவது காதுகளைத்தான். அது மட்டுமல்ல, யாராவது ஏமாந்தாலும் நாம் குத்துவது அவர்கள் காதுகளைத்தான். இப்படி காதுகளுக்கு எண்ணற்ற சிறப்பு இருப்பதனாலும் பெரும்பான்மையானவற்றை நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்கின்றோம். உண்பது எப்படி என்று புத்தகம் படித்தான் கற்றுக்கொண்டோம். குடிப்பது எப்படி என்று யாராவது வகுப்பு எடுத்தார்களா? பற்களை துலக்குவது எப்படி என்று யாராவது பாடம் போதித்தார்களா? எப்படி உறங்க வேண்டும் என்று யாராவது ஏடுகளிலே சொல்லி தந்தார்களா? இவற்றையெல்லாம் நாம் காதுகளிலே கேட்டு கேட்டுத்தான் அறிந்து கொண்டோம். நல்லவற்றை கேட்க வேண்டும் என்பதனால் தான் திருவள்ளுவர் எனைத்தானும் நல்லவை கேட்க என்று குறிப்பிட்டார். அதனால் கற்றிலனாயினும் கேட்க, படிக்காமல் இருந்தால் கூட கேள்வியின் மூலம் ஒருவர் அறிவு பெற முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். சொல்லரங்கத்திலே ஒருவர் பேசுகிற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டுகளாக சேகரித்த அறிவை நீங்கள் 40 நிமிடங்களில் உறிஞ்சிக் கொள்கிறீர்கள். 5 நிமிடங்களில் அவர் படித்த மிகப்பெரிய புத்தகத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறார். அவர் சொல்வதிலிருந்து எந்தெந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். அவர் பேசுகிற போது அது உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு திசை காட்டியாக இருக்கலாம். ஒரே ஒரு சிந்தனை ஒரு பேச்சிலே கிடைத்து அதை நீங்கள் இல்லத்திற்கு எடுத்து சென்றால் கூட அது மகத்துவம் வாய்ந்ததுதான். உதாரணமாக, நான் சிறு வயதில் சித்பவானந்தா என்பவர் எங்கள் பள்ளியில் விவேகானந்தர் எவ்வளவு விழிப்புணர்வு பெற்றவர் என்பதற்கு ஒரு சின்ன கதையை சொன்னார். அந்த சிறுகதை என்னுடைய இதயத்தில் இன்னமும் இடம் பெற்றிருக்கிறது. அதை கேட்ட பிறகு நான் என்னுடைய கவனத்தை எப்படி குவிப்பது என்பதை கற்றுக்கொண்டேன். எவ்வளவு பெரிய சந்தையிலும் ஒரு புத்தகத்தை சந்தடி இல்லாமல் படித்து விடுகிற தன்மையை நான் பெற்றது அந்த சிறுகதையால் தான். அதனால் நீங்கள் சொல்லரங்கத்திலே அவர்கள் கூறுகிற கருத்துகள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்னதான் காணொளியில் கேட்டாலும் நேராக கேட்பதை போன்ற இனிமை அது இருக்காது. எப்படி பசுவின் படியிலே இருக்கிற பால் பாத்திரத்திற்கு வந்தாலே நீர்த்து போய்விடுகிறதோ, அதை போல நேரடியாக கேட்கிற போது இருக்கிற அந்த தாக்கம் அதை காணொளியில் கேட்கிற போது ஏற்படுவது இல்லை. இந்த உலகத்தில் அற்புதமான பேச்சாளர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செழுமை பெற்றது. அவர்கள் போதிக்கவில்லை, பேசினார்கள், பரப்புரை செய்தார்கள், போகிற இடங்களில் எல்லாம் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள். புத்தர் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார். பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லு வார் முயுவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர். அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்க பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லு வார் முயுவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர். அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்க பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச் சொல்லு வார் முயுவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்ல வல்லவர். அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்க பேசும் திறம் படைத்த பேச்சாளர்.
அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா. புல்லவையுள் பொச்சாந்தம் சொல்லற்க நல்லவையுள் நன்கு செலச்சொல்லு வார் முயூவ விளக்க உரை. நல்ல அறிஞரின் அவையில் நல்ல பொருளை மனதில் பதியுமாறு சொல்லவல்லவர், அறிவில்லாதவரின் கூட்டத்தில் மறந்தும் பேசக்கூடாது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. நல்லவர் கூடி இருந்த அவையில் நல்ல பொருள்களைக் கேட்பவர் மனம் ஏற்கப் பேசும் திறம் படைத்த பேச்சாளர். அவற்றை ஏற்கும் திறம் அற்ற சிறியோர் கூடியிருக்கும் அவையில் மறந்தும் பேச வேண்டா. கலைஞர் விளக்க உரை. நல்லோர் நிறைந்த அவையில் மனத்தில் பதியும்படி கருத்துக்களை சொல்லும் வல்லமைப்பா.